அனைவருக்கும் வணக்கம். பிரம்மரிஷி பிதாமகா பத்ரிஜிக்கும் மற்றும் மகாவதார் ஃபவுண்டேஷன் டாக்டர் ரங்கநாதன் ஜி அவர்களுக்கும் என்னோட நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் இன்றைக்கி சித்தர்கள் பாடல் அப்படின்னு டைட்டில் கொடுத்துருக்கோம். ஆனால் அந்த பாடலை நம்ம தியானத்தோடு ரிலேட்டடாக இருக்கிற சில பாடல்களை நான் எடுத்து அதில் என்ன சொல்ல வர்றாங்க, நாம் இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், நம்ம இப்போ தியானத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி அந்த பாடலை படிச்சிருந்தோன்னா நம்மளுக்கு எவ்வளோ தூரம் அதில் ஒரு புரிதல் இருக்கும் அப்படிங்கிறத கொஞ்சம் நம்ம ஆழமாக பார்த்தோன்னா தெரியும். இது எப்படின்னா, அவங்க சித்தர்கள் நிறைய எல்லாத்தையுமே ஆராய்ஞ்சு அவங்க தனக்குள்ளே போய் கண்டுபிடிச்ச ஒரு விஷயம் என்னென்னா, மனம் அப்படிங்கிற ஒன்று இயங்கிக் கொண்டே இருக்குது. அந்த மனசை பற்றி நாம் புரிஞ்சுக்கிட்டு அது என்ன பண்ணுனா நம்மளுக்குள்ளே இருக்க அந்த இறைத்தன்மையை நம்ம அடைய முடியும் அப்படிங்கிறது ரிலேட்டடான ஒரு பாடல்கள் இது. அதாவது நம்ம பத்ரிஜியோட அந்த கீதை விளக்கம் புக்கு பார்க்கும்போது பார்த்தோம், ஒரு முக்கியமான விஷயம் சொன்னேன். நாம் இந்த தேகத்தில் இருக்கிற ஜீவாத்மா. ஏன் இதுக்கு ஜீவாத்மான்னு பேர் வந்துச்சு அப்படின்னா, மனசோட எப்போ ஒன்றி போயிருதோ, மனம் எப்போ ரொம்ப ஒரு சக்தி வாய்ந்ததாக இருக்கோ, மனம் போன போக்கில் எப்போ ஜீவாத்மா போகுதோ அப்போ அது ஜீவாத்மா. எப்போ அந்த மனசை விட்டு விலகி அந்த மனம் ஆன்மா பக்கம் திரும்பி இறை தன்மையை தேடுறதுக்கு அந்த மனம் எப்போ அந்த ஜீவாத்மாவுக்கு உதவி செய்தோ அப்போ அது கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி அந்த மனமோட ஆக்கிரமிப்புலேருந்து வெளியில் அது ஆன்ம நிலைக்கு போகுது. அதாவது நம்ம இந்த ஜீவாத்மா மனமோடு சேர்ந்து சக்தி இல்லாமல், ஒரு பவர் இல்லாமல் இருக்குது. ஆனால் ஆன்மாவுக்கு எல்லா சக்தியும் இருக்குது, எல்லா அறிவும் இருக்குது, எல்லா ஞானமும் இருக்குது. அதை உணராமல் இந்த மனம் அதை தடுத்துட்ருக்கு. ஸோ இந்த மனசை கடந்தோன்னா, இந்த மனசை அழித்தோன்னா, இந்த மனசை இல்லாமல் ஆக்கணும்னா நாம் எப்படி இறைத்தன்மை அடைய முடியும் அப்படிங்கிறது தான் இந்த சித்தர்கள் பாடல் சொல்கிறாங்க. அது ஒவ்வொரு பாட்டாக பார்த்து அதில் என்ன சொல்ல வர்றாருன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். அதை நம்ம தியானத்தோட பண்ணுறதுனால அதை கம்பைன் பண்ணோன்னா நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் நம்மளோட இந்த வாழ்க்கையோட புரிதலோ, நம்ம தியானம் எதுக்கு பண்ணுறோம், தியானம் பண்ணும்போது எண்ணங்கள் வந்தால் ஏன் எண்ணங்கள் வருது அப்படிங்கிறத நம்ம பண்ணும்போது தியானம் நம்மளுக்கு நல்லா கூடும். ஸோ இதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த 96 தத்துவங்கள் இருக்குது. நம்ம தமிழ் இதில் பார்த்தீங்கன்னா 96 தத்துவங்கள் இருக்குது. அதாவது ஒவ்வொரு தத்துவமாக நம்ம கடந்து வந்தோன்னா தான் அந்த இறைத்தன்மை அடைய முடியும். 96 தத்துவத்தில் ஒரு தத்துவம் மனம் பற்றின தத்துவம் அப்படின்னா அந்த கரண சுத்தி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்தமாக இருக்கிற கரணம், அந்தமானா உள்ளே இருக்கிற கரணம்னா கருவி. அந்த கருவியோட சுத்தி, அதை சுத்தமாக வச்சுருந்தோன்னா நம்ம இந்த இறைத்தன்மையை அடைய முடியும். இந்த ஜீவாத்மா ஆன்ம நிலையை அடைஞ்சு பரமானந்த நிலையை அடைய முடியும் அப்படிங்கிறதான் அவங்க 96 தத்துவங்களை அதை வச்சுருக்காங்க. இப்போ அதில் பார்த்தீங்கன்னா அந்த 96 தத்துவங்களில் அந்த கரண சுத்தியை பற்றின பாடல்கள் தான் இது. ஸோ அதில் மனசை பற்றின நிறைய ஒரு 5 சித்தர்கள் எழுதின பாடல் எடுத்திருக்கேன். ஸோ அதை பற்றி நம்ம இப்போ பார்ப்போம். இப்போ அந்த கரணத்தில் என்னெல்லாம் இருக்குன்னா, மனம், புத்தி, அகங்காரம், சித்தம். மனம் நம்ம பார்க்குறது எல்லாத்தையும் இன்ஃபர்மேஷனை வாங்கி இது இப்படி இருக்குது, இது இந்த கலரில் இருக்குது, இது இந்த மாதிரி இருக்குது, இது இந்த உயரத்தில் இருக்குது, இவர் இப்படி பேசுவார், இவர்னா இப்படி இருப்பாருங்கிற எல்லா இன்ஃபர்மேஷனையும் வாங்கி அறிவிட்டு கொடுத்துரும். அந்த அறிவு எல்லாத்தையும் வாங்கி வச்சுக்கிட்டு எப்போ தேவையோ அதை வெளிக்கொண்டு கொடுக்கும். இப்போ நான் பேசுகிறேன் அப்படின்னா நான் படித்து எல்லாத்தையும் உள்வாங்கி கண்ணு மூலமாக அந்த எழுத்தை வாங்கி என்னோடய அறிவுக்கு கொண்டு போய் சேர்த்து வச்சு திருப்பி அதை நான் சொல்லும் போது அந்த அறிவுலேருந்து எனக்கு வருது, இன்டலெக்ட்லேருந்து வருது. இப்போ இதுக்கு நடுவில் அந்த அகங்காரம்னு ஒன்று இருக்குது. அது இந்த இந்த நான் அப்படிங்கிற எண்ணம் இருக்குல்ல, அந்த நான் நம்ம என்ன நினச்சி வச்சுருக்கோம், அந்த நான் உடம்புன்னு நினச்சி வச்சுட்டு அதையே தேக நலனுக்காகவே எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த அகங்காரம். அடுத்து சித்தம். அந்த சித்த நிலை தான் ஆன்ம நிலை.
அதுக்கு நடுவில் இந்த அகங்காரம் வந்து எல்லா வேலையும் பார்த்துட்ருக்கு. இப்போ அது அந்த ஞானம் வந்து அந்த வந்தாதான் நாங்கிறது அந்த அகங்காரம் இல்லை. நான் வந்து அந்த அகங்காரம்னு நம்ம சொல்கிற அந்த அகங்காரம் இல்லை, அகம் உள்ளே இருக்கிற அந்த காரணி அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் அதுக்கு. ஸோ இந்த நாலும் சேர்ந்து தான் இயங்கிட்டு இருக்கு. அதில் சித்தம் வந்து ரொம்ப அமைதியாக எப்பயுமே ஒரு சாட்சி பாவத்தில் தான் இருக்குது. ஸோ நம்மளோட விழிப்புணர்வு வந்து அகங்காரம் பக்கமும் ஐங்கிற அந்த நான்கிறதுலையும் அறிவுலையும் மனசுலையும் தான் இருக்குது. இப்போ அந்த விழிப்புணர்வு வந்து ஆன்ம பக்கம் திரும்பிச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னு தான் நம்ம இப்போ தியானம் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ இந்த பாடல் மூலமாக அதை வரிசையாக பார்ப்போம். நம்ம அதாவது இடைக்காட்டு சித்தர் வந்து ஒரு பாட்டு எழுதியிருக்காரு. இது நிறைய பேர் நம்ம கூட கேள்விப்பட்டிருக்கலாம். மனம் என்னும் மாடு அடங்கில் தாண்டவ கோணே, முக்தி வாய்ப்பதென்னேடா தாண்டவ கோணே அப்படின்னு பாடியிருக்காரு அவர். மனம்ங்கிற மாடுன்னா அவர் வந்து பசுமாடு சொல்லலை. அதை வந்து எப்படி ஏன் இதை வந்து மாடுன்னு சொல்கிறாரு அப்படின்னா, நம்மளோட கோயில்களில் வந்து சிவன் கோயிலில் வந்து நந்தி இருக்குல்ல, அந்த நந்தியை தான் அவர் வந்து மாடுன்னு உருவகப்படுத்துகிறார். நம்மளுக்கு புரிகிற மாதிரி சொல்லணுங்கிறக்காண்டி மாடுன்னு வச்சுருக்கார். நீங்கள் எல்லா கோயில்லையும் பார்த்தீங்கன்னா அந்த மனம் வந்து நந்தி அப்படின்னு நினச்சிக்கோங்க. நீங்கள் உள்ள ஃபஸ்ட்டு கோயிலுக்கு வாசலில் உள்ள நுழைஞ்சோடனே வெளிப்பிரகாரத்தில் வந்து நந்தி பெருசாக இருக்கும். அப்புறம் வந்து நீங்கள் அந்த மனம் வந்து நந்திங்கிறது வந்து மனமாக எடுத்துக்கோங்க. அப்போ நீங்கள் வந்து கர்ப்பகிரகத்துலேருந்து அந்த வெளிப்பிரகாரம் ரொம்ப தள்ளி இருக்கும். அப்போ நீங்கள் வந்து அந்த இறைத்தன்மையை விட்டு ரொம்ப தள்ளி இருக்க மாயைங்கிற மாடு வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். நம்ம மாயையில் மாட்டிகிட்ருக்கோம். ஆனால் நீங்கள் எப்போ வந்து ஒவ்வொரு பிரகாரமாக உள்ளே போய் அந்த கர்ப்ப கிரகத்துக்குள்ளே போனீங்கன்னா, ஒரு நிறைய கோயில்களில் கர்ப்ப கிரகத்துக்கு முன்னாடியும் ஒரு நந்தி இருக்கும். அது பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்கும். லிங்கம் பெருசாக இருக்கும், நந்தி வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும். அப்போ என்ன ஆகும்னா, நீங்கள் இறைத்தன்மையை நோக்கி போக 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 உங்கள் மாயை குறைஞ்சிட்டே வந்துடும். மாயையிலேருந்து நம்ம விலகிடுவோம். இதுதான் கோயில்களில் வந்து உள்ள தத்துவங்கள். இந்த தத்துவங்களை தான் வந்து இவங்க பாடலாக சொல்லி நம்மளுக்கு புரிய வச்சுருக்காங்க. இப்போ இந்த வெளிப்பிரகாரத்தில் இருக்கிற மாதிரி நம்ம ரொம்ப இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி இந்த ஆன்மீகத்தை விட்டு ரொம்ப தள்ளி இருக்கோம் அப்படின்னா, மனம்ங்கிற மாயையில் நம்ம ஃபுல்லாக சிக்கி இருக்கோம். அது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக பெருசாக இருக்குது. அப்போ அது ஒரு நம்மளை கம்ப்ளீட்டாக மறைச்சிருது. நம்ம இந்த ஆன்மீகத்தில் அந்த இறைத்தன்மையை அடையக்கூடிய பாதையில் வந்து ஃபுல்லாக மறைச்சி பாதித்து அதை தடையாக ஒரு பிளாக் மாதிரி நிற்கிது. அவ்வளோ பெரிய நந்தி இருக்கும் அதில். இப்போ நீங்கள் அதை கடந்து நாம் வந்து தியானம் பண்ண நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மனம்ங்கிற மாயையிலேருந்து எப்போ இந்த அறிவு இந்த ஞானம் நம்மளுக்கு கிடைக்க ஒவ்வொரு நிகழ்வுலையும் நம்ம ஒவ்வொரு வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளுமே நான் வந்து ஆன்மா, நான் வந்து தேகி, நான் வந்து ஜீவான்மா அப்படிங்கிற அறிவு கேட்க நம்மளோட அந்த பக்குவ நிலைவு எப்போ இந்த ஞானம்லாம் அறிவுக்கு போகும். இந்த அறிவு எப்போ வந்து நிறைய ஞானத்தை சேர்க்குதோ அப்போ வந்து நீங்கள் இந்த மனசை வந்து ஓரளவுக்கு அடக்க முடியும். அதான் மாடு அடங்கில். அதை அடக்குறதுங்கிறது வந்து என்ன, கட்டுப்படுத்தி வைக்கிறது. அதுக்கு வந்து உண்மையான சத்திய ஞானம் என்ன அப்படின்னு புரிய வச்சுட்டோம் அந்த மனசுக்கு அப்படின்னா, அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து அடங்கிடும். ஸோ ஆக்சுவலி நம்ம கான்ஷியஸ் மைண்ட் என்னென்னா, சப்கான்ஷியஸில் சேர்த்து வச்ச பல டேட்டாக்கள் தான் வந்து அதை எடுத்து கொடுத்து தான் அந்த மனம் ஆக்டிவேட் ஆகிட்டே இருக்குது நம்மளுக்கு. இப்போ நம்ம தியானத்தில் என்ன பண்ணுறோம், கண்ணை மூடி உட்காரும்போது நீங்கள் ஒரு ஸ்டேஜில் அட்லீஸ்ட் 1 மணி நேரத்தில் ஒரு 5 நிமிஷமாவது மனமற்ற நிலையில் எங்கே இருக்கோன்னே தெரியாமல் ஒரு நிலையில் உட்காந்துருப்போம்ல. அப்போ வந்து அந்த மனசு வேலை செய்யலை. மனசு இருக்குது, ஆனால் மனசு வேலை செய்யலை. மனசு கம்ப்ளீட்டாக ரெஸ்ட்டில் ஆக்டிவேட்டே ஆகாமல் அப்படியே அதுக்கு பவர் இல்லாமல் இருக்குது. அப்போ நம்ம எண்ணமற்ற நிலையில் இருப்போம். அந்த எண்ணமற்ற நிலையில் இருக்கும்போது தான் நம்மளுக்கு வந்து அது அடுத்துக்கு கீழே நடுமனசுக்கு போக முடியும். நடுமனசுக்கு போய் அப்புறம் தான் ஆழ் மனசுக்கு போக முடியும். இந்த ஆழ் மனசை தாண்டும் போது தான் நம்மளுக்கு வந்து ஆழ் மனசை கனெக்ட் ஆகும்போது தான் நம்மளோட பூர்வ ஜென்மங்கள் நம்மளோட உயர் ஆன்மாக்களோட நம்மளோட கனெக்ட் ஆக முடியும். ஸோ இதை வந்து நம்ம தியானத்தில் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த மனசை எப்படி வந்து மனமற்ற நிலையிலையோ எண்ணமற்ற நிலையிலையோ இருக்கிறதுக்கு நம்ம இப்போது டெய்லி பயிற்சி பண்ணிக்கிட்டே இருக்கோம்.
இதை பண்ணுறனால நம்மளுக்கே புரியும். நம்ம தியானம் பண்ணும்போது அந்த எண்ணமற்ற நிலையில் இருக்கும்போது மனம் இருக்காது அங்கே மனம் வந்து எந்த வேலையும் செய்யாமல் கம்ப்ளீட்டாக அவங்களுக்கு வந்து 0 ஸ்டேட்டில் இருக்கும். ஸோ அதை தான் அவர் சொல்கிறாரு, இந்த மாதிரி இந்த மனம் அடங்காத மாயையிலேருந்து வெளியில் வராத வரைக்கும் முக்தி வாய்க்காது. முக்தி வாய்த்ததென்றேடா தாண்டவக்கோணே அப்படின்னு பாடுறாரு. இந்த மனசை நம்ம வந்து அதை ப்ராக்டிஸ் பண்ணுறது தான், அதைத்தான் நம்ம இப்போ ட்ரெயின் பண்ணிக்கிட்டு இருக்கோம். டெய்லி தியானம் பண்ணி பண்ணி என்ன பண்ணுறோன்னா, கொஞ்ச நேரமாவது அந்த மனமற்ற நிலையில் எண்ணமற்ற நிலையில் இருக்க 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 அந்த உள்ளார்ந்த அமைதி, அந்த உள்ளார்ந்த அந்த வந்து ஒரு சந்தோஷம், அதை நம்ம உணர என்ன ஆகும்னா, நம்ம இந்த மாயையிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளில வந்துடுவோம். என்ன மாயை? நம்ம கண்ணில் இந்த 2 கண்களால் பார்க்குற, இந்த புலன்களால் பார்க்குற கண்கள் எல்லாம் மாயை. நம்ம ஆல்ரெடி ஆன்மாவின் பயணத்தில் என்ன பார்த்துருக்கோம், நம்ம பார்க்குற இந்த உடல் வந்து அழிந்து போகிறது, ஆனால் அழியாமல் இன்னும் 7 உடல் இருக்குது, அதுக்குள்ளே ஆன்மா இருக்குது அப்படின்லாம் நிறைய விஷயங்கள் பார்த்துருக்கோம். ஸோ இந்த ஞானம் நம்மளுக்கு வர 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 ஆட்டோமேட்டிக்காக அந்த மாயை விலகிடும். நம்மளுக்கு அந்த மாயை எப்போ கம்ப்ளீட்டாக விலகுதோ அப்போ நம்ம இறைத்தன்மையை நோக்கி போய்கிட்டு இருக்கோம், அதுக்கு நெருங்கி வந்துடுவோம் அப்படிங்கிறதான் அந்த கோயில்கள்லேயும் அதை தான் வந்து நம்மளுக்கு அந்த மாதிரி சொல்கிறாங்க. நம்ம தியானத்து மூலமாக அதை தான் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதனால் கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து இந்த தியானத்தை கொடுத்த பத்ரிஜிக்கும் மற்றும் இந்த மகாவதார் ஃபவுண்டேஷனுக்கும் நம்ம எப்பயுமே நன்றி செலுத்தணும். ஏன்னா இப்படி ஒரு வாய்ப்பு, இப்படி ஒரு வந்து வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு மகாவதார் ஃபவுண்டேஷன் ரங்கநாதன்ஜி. பத்ரிஜி வந்து அதை நம்ம என்ன பண்ணுனா நம்மளால் வந்து புத்த நிலைக்கு போக முடியும், ஒரு முக்தி அடைய முடியும் அப்படிங்கிறதுக்கான ரொம்ப எளிமையான ஒரு பயிற்சியை கொடுத்துருக்காரு. சித்தர்கள் சொன்ன இந்த பாடலை நாம் வந்து தியானம் பார்க்குறதுக்கு முன்னாடி படிச்சிருந்தோன்னா ஒன்றுமே அதில் இருக்க ஆழ்ந்த அர்த்தமே நம்மளுக்கு புரியாது. உண்மையிலே அது எப்படி மனசு அடக்க முடியும் அப்படின்னு நினைப்போம். ஆனால் இப்போ நம்ம 1 மணி நேரம் மூச்சை கவனிச்சுட்டு உட்காந்தோன்னா மனசு தானாக அடங்குது, நம்மளுக்கே தெரியும். அது அப்படியே கம்ப்ளீட்டாக தாட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து 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 அப்புறம் தாட்லெஸ் இல்லாமல் இருக்கும்போது ஒரு 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ எவ்வளோ நேரமோ நம்மளால் ஆழ்நிலைக்கு போக முடியுதுல்ல, அதுதான். அடுத்து வந்து பத்திரகிரியார் அப்படிங்கிறவர் பாடியிருக்காரு. அதில் என்னென்னா, அடர்ந்த மணக்காட்டை அஞ்செழுத்தாம் வாளாலே தொடர்ந்து தொடர்ந்து வெட்டி சுடுவது இனி எக்காலம். எக்காலம்னு கேட்டார். எப்போ தான் இதை பண்ண போகிறோம்? இந்த மனசு வந்து பெரிய காடு மாதிரி வளர்ந்து போயிருக்கு, ஏகப்பட்ட அதாவது என்ன சொல்கிறது, மாயையை வந்து வளர்த்து கண்ணு மூலமாக பார்க்குறது, காது மூலமாக கேட்குறது, அதுக்கு இந்த எல்லாத்தையுமே போட்டு அந்த மனசு வந்து எல்லாத்தையும் ஒரு காடு மாதிரி வளர்த்து வச்சுருக்கு. அது எல்லாமே மாயை. அந்த காடை வந்து எப்போ வெட்டி சுடுவது, அது எக்காலம் அப்படின்னு கேட்குறா. அது எந்த காலம், எப்போ பண்ண போகிறீங்க, நீங்கள் எந்த பிறவியில் பண்ண போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியாகவே கேட்குறாரு. அதாவது 5 எழுத்தாம் வாழ்னா அவங்க வந்து சித்தர்களோட இதில் வந்து நமச்சிவாய அப்படின்னு இந்த சமய இதிலெல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் நாம் வந்து இங்கேருந்து பஞ்சபூத சக்தி, அதாவது நம்ம உடம்பே ஃபுல்லாக பஞ்சபூத சக்தியால் தான் ஆயிருக்கு. அதை ஃபுல்லாக அந்த கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்து அந்த மனம்ங்கிற அந்த ஒரு ஏரியா இருக்கிற இடத்த வந்து கம்ப்ளீட்டாக அதில் வந்து தேவையில்லாத மாயையெல்லாம் விளக்கிட்டு எப்போ அதை வெட்டி நீங்கள் வந்து அந்த மனக்காட்டை எப்போ நீங்கள் வெட்டி சமன்படுத்தி அதுக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஞானத்தை கொடுக்குறோமோ, இறை ஞானத்தை கொடுக்குறோமோ, அப்போ தான் நம்மளால் இறைத்தன்மையை அடைய முடியும். அதாவது நம்மளுக்குள்ளேயே ஆன்மா இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த மெய்ப்பொருள், அந்த இறைத்தன்மை நம்மளுக்குள்ளே இருக்குது. அது எப்போ நம்மளால் உணர முடியும் அப்படின்னா, மனசை கடந்தால் மட்டும்தான், மனசை அழித்தா மட்டும்தான், மனசில் உள்ள தேவையில்லாத மாயை அழிக்கும் போது மட்டும்தான் அந்த இறைத்தன்மை மெய்ப்பொருளை நம்மளால் அடைய முடியும். அது வரைக்கும் அந்த இறைத்தன்மையோ மெய்ப்பொருளையோ நம்ம அடைவதற்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. நம்மளோட அந்த பிரணவ பொருள் மெய்ப்பொருள் உள்ளே இருக்கிறத வந்து நீங்கள் தியானம் பண்ணி 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 நம்ம கர்மாவையும் அந்த மனசையும் மாற்ற 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 அந்த இறைத்தன்மை வெளிப்படும், அந்த இறைத்தன்மையை நம்ம அடைய முடியும் அப்படின்னு சொல்கிறாரு.
அதுக்கு வந்து நம்ம பண்ணுற தியானம் வந்து ரொம்ப 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 என்ன சொல்கிறது, ரொம்ப வழிவகுக்குது நம்மளுக்கு. இந்த பிறவியில் வந்து நம்மளுக்கு இப்படி ஒரு எளிமையான ஒரு தியானத்தை சொல்லிட்டு நம்மளை வந்து அந்த இறைத்தன்மை அடையிறதுக்கான ஒரு எளிமையான வழியை கொடுத்தது வந்து பத்திரிஜி தான். தாய்மானவர் சுவாமிகள் வந்து பாடியிருக்காரு, சினமிறக்க கற்றாலும் கல்லாருக்கு வாயேன் பராபரமே. அதை வந்து நம்ம வந்து என்ன அப்படின்னா, கோபத்தெல்லாம் அடக்கிடுறோம், கட்டுப்படுத்திக்கிறோம். ஆனால் நிறைய சித்திகள்லாம் ஏதோ சாதனைகள்லாம் பண்ணி மூச்சு பேச்சு அது இதுன்னு பண்ணி வாசியோங்க எல்லாம் பண்ணி நம்ம வந்து ஒரு சித்தியை பெற்றோம், ஒரு சக்தி வந்துடுது நம்மளுக்கு. ஆனாலும் மனம் இறக்க கல்லாருக்கு, அந்த மனசை கடந்து மனங்கிற அற்ற நிலைக்கு போகாதவங்களுக்கு பராபரம் கிடைக்காது, அந்த இறைத்தன்மை கிடைக்காது. வாயன் பராபரமே அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது நம்முடைய வந்து உணர்ச்சிகள் குணங்கள் இதெல்லாம் வந்து அந்த மனசில் தான் இருக்குது. எப்போ வந்து அந்த உணர்ச்சிகள் குணங்கள் இதெல்லாம் நம்ம வந்து கடந்து உணர்ச்சிகள் நிலையை கடந்து எல்லாத்தையும் வந்து நம்ம சமபாவத்தில் நம்மளோட வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு நிகழ்வுகளையும் நம்ம ஆன்ம விழிப்புணர்வுலேருந்து ஆன்மாவோட என்ன சொல்லுது, ஆன்ம ஞானத்திலேருந்து நம்ம அதை பார்க்க ஆரம்பிக்காத வரைக்கும் நம்மளுக்கு எவ்வளோ சித்திகள் வந்தாலும் எவ்வளோ சக்திகள் வந்தாலும் எவ்வளோதான் நம்ம வந்து கோபத்தை கட்டுப்படுத்தி ஒரு உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த கற்றுக்கிட்டாலும் நம்மளுக்கு வந்து இறைத்தன்மை அடையிறது முடியாது அப்படின்னு சொல்கிறார். அது வந்து மனசை இறக்க கற்றாதான் அப்படிங்கிறாரு. ஸோ அது வந்து எவ்வளோ அப்போ வந்து மனசை அந்த நிலைக்கு கொண்டு வரதுக்கு எவ்வளோ அது பெரிய கஷ்டம் அப்படிங்கிறது இந்த பாடல் மூலமாக சொல்லியிருக்காங்க. நீ எவ்வளோ சக்தியை வேணால் பெற்றுக்கோ, எவ்வளோ சித்திகளை வேணால் வச்சுக்கோ, ஆனால் வந்து உன் மனசை வந்து நீ மனசை பற்றின மனம் இறக்க கல்லாருக்கு பராபரம் கிடையாது அப்படின்ட்டு. எந்த ஒரு சூழ்நிலையிலுமே அந்த இறைத்தன்மையை நம்மளால் அடைய முடியாது. அது மாதிரி அகஸ்தியர் ஒரு பாட்டு சொல்கிறாரு, இது நிறைய பேரும் கேள்விப்பட்டிருப்போம் நம்ம. மனமது செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க வேண்டாம், மனமது செம்மையானால் வாயுவை உயர்த்த வேண்டாம், மனமது செம்மையானால் வாசியை நிறுத்த வேண்டாம், மனமது செம்மையானால் மந்திரம் செம்மையாமே அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது நீங்கள் வந்து மனசை கட்டுப்படுத்தி மனசுக்கு வந்து இது ஆன்மாங்கிறத புரிய வைக்காத வரைக்கும், புரிய வச்சிட்டீங்க அப்படின்னா எந்த மந்திரமும் ஜபிக்க வேணாம். நீங்கள் வந்து உங்களோட வாயு அந்த சக்தியை வந்து ஒவ்வொரு வாயு பஞ்ச வாயு இருக்குது, இருக்கு, அதெல்லாம் உயர்த்தி பல உடம்புல வந்து என்னவோ பண்றாங்க அவங்க சித்தர்கள். அதெல்லாம் எதுவுமே செய்ய வேணாம், வாசியை நிறுத்த வேணாம். வாசிங்கிறது உள்மூச்சை வந்து நீங்கள் மேலே கொண்டு போகிறது, அது ஒரு டெக்னிக்கு. ஸோ இதெல்லாம் எந்த ஒரு உடல் சம்மந்தப்பட்ட எந்த இதுவுமே நீங்கள் கஷ்டப்பட தேவையில்லை. எப்போ மனசை செம்மைப்படுத்தினால். ஸோ மனசை செம்மைப்படுத்தணும், மனசை அற்ற நிலைக்கு போகணும், மனசை அறுக்கணும், மனம் அறுக்க கல்லாதவர். ஸோ இது எல்லாமே மனசை பற்றின விஷயந்தான் நிறைய சொல்கிறாங்க. மனசை வந்து நம்ம கரைக்கணும், மனமற்ற நிலையில் இருக்கணும். அப்படி வந்து அதாவது என்னன்னா பக்குவப்படணும். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா பக்குவப்படணும். என்ன பக்குவப்படணும்? நாம் வந்து பல ஜென்மமாக வந்து நான் உடல், ஸோ அந்த உடல் தேவைக்காகவே நம்ம வந்து ஒவ்வொரு லைஃபையுமே வந்து ஒவ்வொரு பிறவியுமே கடந்து வந்திருக்கோம். அதாவது நான் ஆன்மாங்கிற உணர்வே இல்லாமலே பல பிறவிகளை கடந்து வந்திருக்கோம். அப்போது அந்த பிறவிகளெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து ஒன்றுமே இல்லாமல் வெறும் உடல் நலனுக்காகவே தேக நலனுக்காகவே போயிட்டு இருந்திருந்தது. ஸோ அதனால் இறைத்தன்மை வந்து நம்மளால் வெளியிலே கொண்டு வர முடியல. நீங்கள் இறைத்தன்மை வெளியில் கொண்டு வரதுக்காக தான் இந்த தேகமே கொடுத்துருக்கு நம்மளுக்கு. அதுக்கு தான் மனம் அறிவு இத்தனையும் கொடுத்துருக்கு உள்ள.
ஆனால் நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோம், இந்த உடல்னே நினச்சிக்கிட்டு எப்பயுமே அதை பற்றியே நினச்சி ஒவ்வொரு பிறவியாக கடந்து வந்திருக்கோம். ஸோ இப்போ இந்த பிறவியில் வந்து நம்ம தியானம் பண்ணாதான் நம்மளால் இந்த அறிவியல் முடியும். அதுக்கு தான் பத்திரிஜி முதல்ல வந்து தியானத்தை கொடுத்துருக்காரு. நீங்கள் வந்து டெய்லி தியானம் பண்ண 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 தான் உங்களால் இந்த இப்போ நான் பேசுகிறத கேட்டு உள்வாங்கி அதை வந்து நம்ம அந்த மனசை வந்து செம்மைப்படுத்த முடியும். அதான் சொல்லலாம், மனமது செம்மையானால் செம்மைப்படுத்தணும். நீங்கள் அது காடு மாதிரி வளர்ந்துருக்குன்னு ஒரு வெட்டி கிடுத்தி அதை விவசாயம் பண்ணுறதுக்கு இந்த ஒரு நிலத்தை வந்து சரிப்படுத்துவோம். ஃபஸ்ட்டு விதை போடுறதுக்கு முன்னாடி களையெல்லாம் எடுத்து உழுதி அதை நல்லா உரம் போட்டு தொழு உரம் போட்டு அப்படின்னு கொஞ்சம் அதுக்கு டைம் விட்டு பண்ணுவோம்ல, அந்த மாதிரி அதை செம்மைப்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து செம்மைப்படுத்தப்படுத்த அப்போ தான் இந்த இறைத்தன்மையை நம்ம அடையவே முடியும். அப்போ தான் அந்த பக்கமே திரும்புவோம். இல்லைன்னா இந்த பக்கம், அதாவது எந்த உடல் பக்கமே திரும்பிக்கிட்டு உடல் தேவைகளே நம்ம பூர்த்தி பண்ணுறதுக்காக இந்த ஜென்மமே போயிடுது நம்மளுக்கு. ப்ளஸ் என்ன, புத்தர் சொன்ன இந்த ஆனாபானசதியில் புத்தர் என்ன சொல்லியிருக்கான்னா, எந்த ஒரு துக்கமும் தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன் துக்கப்படணும்? துக்கமே பட வேணாம். நம்மளுக்கு தான், நம்ம தான் எப்பயுமே நிரந்தரமாக தானே இருக்கோம். இந்த ஆன்மாங்கிறது நிரந்தரமாக தான் இருக்குது. ஆன்ம ஞானம் வந்து உயர 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 துக்கம் வராது. இதெல்லாம் ஒரு அனுபவம் தான். இது எல்லாமே நம்மளோட அனுபவம் தான். ஆன்ம அனுபூதிக்காக ஆன்மா வந்து விரிவடைஞ்சு அதோட விழிப்புணர்வை வந்து விரிவடைகிறதுக்காக தான் வந்திருக்கோம் அப்படிங்கிற புரிதல் வந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து ரொம்பவே வந்து இந்த இறைத்தன்மை அடையிறதுக்கான ஒரு பெரிய ஒரு வாய்ப்பாக இருக்கும். இப்போ நம்ம வந்து எப்போ இந்த செம்மைப்படுத்துகிறோம் அப்படின்னா, நான் ஆன்மான்னு நினைக்கும் போது என்ன ஆகுது, அந்த நான்கிறது அழிஞ்சிரும். கரெக்டா? இது நான் தான் செய்கிறேன், இது நான் தான் செய்கிறேன் அப்படிங்கிறது அழிஞ்சிரும். அப்போ என்ன ஆகுது, என் மூலமாக இது நடத்தப்படுது. அப்படி தானே பத்திரிஜி இருந்தார். அவர் சொன்னதே இல்லை, என்னைய நீ குருவாலாம் ஏற்றுக்க வேணாம், நீயே உனக்கு குரு, உன் மூச்சே உனக்கு குரு, நீ யாரையும் ஃபாலோ பண்ண வேணாம். பல எக்கச்சக்கமாக புக்கு இருக்குது, எக்கச்சக்கமாக அறிவு இருக்குது, அதெல்லாம் படித்து நீயே உணர்ந்து நீயே அதை வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி நீயே உணர்ந்து நீயே உன்னை உயர்நிலைக்கு கொண்டு போ அப்படின்னு தான் அவர் சொல்லியிருக்காரு. ஸோ நம்ம மூலமாக நடக்கிற நம்ம செய்கிற ஒவ்வொரு காரியமுமே நம்ம மூலமாக அந்த இறைசக்தி நடத்தி கொண்டு இருக்கிறது அப்படிங்கிற புரிதல், அப்படிங்கிற பணிவு அது வந்தாலே ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு வந்து அந்த மனம் செம்மையாயிடுச்சு அப்படிங்கிறது தானே அர்த்தம். இப்போ நான்கிறது கம்ப்ளீட்டாக போயிடுவாங்க. அந்த நான் நினச்சிட்டு இருக்க அந்த உடல் எண்ணங்கள் ஃபுல்லாக போயிடும் நம்மளுக்கு. அப்போ வந்து தியான நிலையில இருப்போம். அங்கே விழிச்சிருக்கும் போதே தியான நிலையில இருப்போம். ஏன்னா நான் இல்லை, இந்த உடம்பு என் மூலமாக, இந்த உடம்பு மூலமாக உயர் ஆன்மாக்கள் பரமாத்மாக்கள் இந்த காரியத்தை நடத்துகிறாங்க அப்படிங்கிற எண்ணம் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு வந்து அந்த இறைத்தன்மைக்கு போகிறதுக்கான அந்த விழிப்புணர்வு, அதாவது ஆன்ம விழிப்புணர்வு வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இன்னொன்று வந்து காயக்கப்பல் என்ற நூலில் வந்து அதில் ஒரு பாட்டு இருக்குது. நிர்குணத்தன்னிலே தள்ளுடா தள்ளு, நிறைந்த பரிபூரணத்தால் தள்ளுடா கப்பல், முக்கண்ணை மூன்றெழுத்தும் தள்ளுடா தள்ளு, முப்பாழு கப்பாலே தள்ளுடா கப்பல் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ இங்கே வந்து இந்த மாதிரி பாட்டெல்லாம் வந்து கப்பல் இதெல்லாம் சொல்கிறதெல்லாம் வந்து அதை வந்து இப்போ எப்படி மனம் என்னும் மாடு அடங்கில், அந்த மாடுங்கிறது என்னென்னா மாயை. அது மாதிரி இங்கே கப்பல்ங்கிறது வந்து நம்மளோட விழிப்புணர்வு, நம்மளோட கான்ஷியஸ்னஸ். நம்ம விழிப்புணர்வை எந்த விழிப்புணர்வில் இப்போ நம்ம இருக்கோம் அப்படின்னா, நான் உடல் அப்படிங்கிற விழிப்புணர்வில் இருக்கோம். ஆனால் நாம் இப்போ என்ன பண்ணணும், நான் ஆன்மா அப்படிங்கிற அந்த விழிப்புணர்வுக்கு மாறணும். அப்போ அது என்ன சொல்லனா, நிர்குணம் தன்னிலே தள்ளு, குணமற்ற நிலை, நிர்குணம், குணமே இல்லாத. என்ன குணம்? ரஜோகுணம் தமோகுணம் சாத்வீக குணம் இல்லாமல் சுத்த சாத்வீகத்துக்கு போகணும். நம்ம சுத்த சாத்வீகத்துக்கு போகும்போது அந்த குணமே இல்லைன்னா அடுத்து சுத்த சாத்வீகத்துக்கு அப்புறம் நிர்குணம் ஒன்று இருக்குது. இந்த 5 ஸ்டேஜ் இருக்குது நம்மளுக்கு. ஸோ அந்த நிர்குணம் மாறுறதுக்கு உன்னோட விழிப்புணர்வை தள்ளு அப்படின்னு சொல்லாரு. எங்க? முப்பாழு கப்பால். பால்னா தமிழில் வந்து மனம்ங்கிற ஒரு அர்த்தம் இருக்குது. முப்பால் என்னது? மேல்மனம், நடுமணம், ஆழ்மனம்.
இந்த 3 மனசுக்கும் தாண்டி நம்மளோட விழிப்புணர்வை கொண்டு போகும்போது தான் அங்கே தான் நம்மளோட இறைத்தன்மை இருக்குது, நம்மளோட ஆன்மா இருக்குது, பரமான்மா இருக்குது. வள்ளலார் சொல்கிற மாதிரி எல்லாரும் பார்த்த மாதிரி அந்த 2 கண்ணுக்கு நடுவில் நெற்றி போட்டுக்கு பின்னாடி உள்ள அந்த பீனியல் கிளாண்டில் இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு தான் இப்போ இவ்வளோ தியானங்களை பண்ணிக்கிட்டு இருக்கோம். எது அந்த 3 மனசையும் கடந்து நம்மளோட விழிப்புணர்வு எப்போ 3 மனசையும் கடந்து அந்த இறைத்தன்மை நம்மளுக்குள்ளே இருக்க அந்த சிவத்தை அடையுதோ, சிவநிலையை அடையுதோ, அப்போ நம்மளுக்கு முக்தி. அப்போ நம்ம அந்த உணர்வு நிலை மாறிடும், நம்மளோட உணர்வு நிலையே மாறிடும் அப்படிங்கிறாரு. அந்த இடம் வந்து களங்கம் அடையாத இடம். அது அவ்வளோ ஒரு சிவவெளி. அதை தான் வந்து சைவ இதுல எல்லாம் வந்து சிவவெளி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து நம்ம வந்து அந்த நிலைக்கு நம்மளோட விழிப்புணர்வை கொண்டு போகணும். அப்போ அந்த விழிப்புணர்வை கொண்டு போக முடியாமல் தடுக்கிறது என்னது? மனம் என்னும் மாயை. இப்போ அந்த மனம் என்னும் மாயையை செம்மைப்படுத்தி இந்த விழிப்புணர்வு வந்து அந்த 3 மனசையும் தாண்டி நம்ம நிர்குணம் தண்ணியில் கொண்டு போய் நிறுத்திட்டோம்னா அதுதான் முக்தி, அதுதான் இறைத்தன்மை அடைதல். நம்மளும் அதுதான் பத்திரிச்சி என்ன சொல்லியிருக்காரு, மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், மாஸ்டர்ஸ் அண்ட் காட்ஸ்ன்னு சொல்லிட்டாரு. உங்களே கடவுள் ஆக்கிட்டார். நீங்கள் ஆல்ரெடி கடவுள் தான், ஆனால் நம்ம அந்த விழிப்புணர்வில் இல்லை. அப்போ அந்த விழிப்புணர்வில் நம்ம போகிறதுக்கான பாதை தான் இந்த ஆனாபானசதி. இப்போ நம்ம அந்த 3 மனசையும் தாண்டி மனமற்ற நிலைக்கு தியானத்தில் எவ்வளோ ஆழ்ந்த தியானத்துக்கு போகிறோமோ அப்போ நம்மளுக்கு அந்த நிர்குணத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த குணம் வரும். நம்மளுக்கு நிர்குணத்துக்கு வருவோம். எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்லாமல், எந்த ஒரு சலனமற்ற நிலையில், ஒரு சாட்சி பாவத்தில் நாம் எப்போ இருக்கோமோ அந்த நிர்குணத்துக்கு போயிடுவோம் நம்ம. ஸோ இதை தான் வந்து நம்ம தமிழ் இதில் வந்து சித்தர்கள் வந்து நம்மளுக்கு அழகாக மனசை பற்றி எவ்வளோ அந்தகரண சுத்தி அப்படிங்கிற அந்த ஒரு டாப்பிக்கில் வந்து இத்தனை பாட்டு இன்னும் நிறைய இருக்குது. இதில் ஒரு 5 பாட்டில் மட்டும் மனசை பற்றின சொன்னதை மட்டும் எடுத்து நான் இப்போ உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அப்போ எவ்வளோ முக்கியமானது அந்த மனசுன்னு பார்த்துக்கோங்க. அப்போ அதை வந்து நம்ம எவ்வளோ எண்ணங்கள், தேவையில்லாத எண்ணங்கள், தேவையற்றதை வந்து பார்க்குறது, தேவையற்றதை கேட்குறது, இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஐம்புலன்கள் வழியாக தான் அந்த மனசுக்கே போகுது. ஸோ அந்த ஐம்புலன்களையும் கண்ணை மூடி எதுவுமே கேட்காம காது ஆழ்நிலைக்கு போகும்போது காதும் கேட்காது, நம்மளுக்கு சுற்றி என்ன பண்ணாலும் தெரியாது. ஸோ அந்த ஆழ்நிலைக்கு நம்ம ஒரு நாளும் எவ்வளோ நம்ம வந்து தியானம் பண்ணி அந்த ஆழ்நிலைக்கு போகிறோமோ நம்ம இந்த மனசை கடக்கலாம், மனசை சுத்தம் பண்ணலாம், மனசை செம்மைப்படுத்தலாம். அந்த விழிப்புணர்வை வந்து நம்ம நிர்குணம் தள்ளி அந்த சிவவெளிக்கு நம்மளோட விழிப்புணர்வை வந்து சிவவெளிக்கு கொண்டு போகலாம் அப்படிங்கிறத சித்தர்கள் வந்து அழகாக சொல்லியிருக்காங்க நம்மளுக்கு. தேங்க்யூ மாஸ்டர்ஸ்.